முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகள் மற்றும் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஓமியோபதி படிப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்பின் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு NET மூலம் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது. அதேபோல், இராணுவ நர்சிங் கல்லூரிகளில் BSc நர்சிங் படிப்புக்கு நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வானது தேசிய தேர்வுகள் முகமை NDA சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி 2024-25 கல்வியாண்டு சேர்க்கைக்கான நீட் தேர்வு தமிழ், ஆங்கிலம், இந்தி உட்பட 13 மொழிகளில் மே 5 தேதி நேரடி முறையில் நடைபெறவுள்ளது. இந்த தேர்வுக்கான இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த பிப்ரவரி 9 தொடங்கி மார்ச் 9 தேதியுடன் நிறைவு பெற்றது. நாடு முழுவதும் சுமார் 20 லட்சம் பேர் வரை விண்ணப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே கடைசி 2 நாட்களில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மாணவர்கள் பலர் தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியாமல் சிரமப்பட்டனர். இதை கருத்தில் கொண்டு தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசத்தை NDA தற்போது நீட்டித்துள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விருப்பமுள்ள மாணவர்கள் NICUTIN என்ற வலைத்தளம் வழியாக மார்ச் 16 தேதிக்குள் துரிதமாக விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் தகவல்களை https://nda.ac.in சாய்கோடு என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். ஏதேனும் சந்தேகம் இருப்பின் 01040759000 என்ற தொலைபேசி எண் அல்லது ned@nda.ac.in என்ற மின்னஞ்சல் வாயிலாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெறலாம் என NDA வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் திரையரங்கில் குழந்தையின் 2 பவுன் தங்கக் காப்பு தொலைந்து போய் குப்பையோடு கலந்துவிட்ட நிலையில் அதனை தேடி மீட்டுக் கொடுத்த தூய்மைப் பணியாளர்களின் செயல் பலரின் பாராட்டுதலை பெற்றுள்ளது. தமிழக பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் தமிழகம் முழுவதும் 37,576 அரசு பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் சுமார் 2.25 லட்சம் ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். வரும் கல்வியாண்டில் 2024-25 அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை வழக்கத்தை விட இந்த ஆண்டு முன்னதாகவே கடந்த மார்ச் 1 தேதி முதல் தொடங்கப்பட்டுவிட்டன. சேர்க்கை தொடங்கிய 6 நாட்களில் சனி, ஞாயிறு விடுமுறை தவிர்த்து 82,050 மாணவர்கள் பள்ளியில் சேர பதிவு செய்துள்ளனர். அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 10,411 குழந்தைகள் சேர்க்கப்பட்டுள்ளனர். அடுத்தபடியாக சேலத்தில் 7,890 பேரும், கிருஷ்ணகிரியில் 7,770 பேரும் சேர்ந்துள்ளனர். அங்கன்வாடி மையங்களில் படித்து முடிக்கவுள்ள 5 வயதுக்கு மேற்பட்ட 3 லட்சம் குழந்தைகளையும் அரசு பள்ளிகளில் சேர்ப்பதற்கான பணிகள் நடப்பதாக கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் கோடை வெயில் அதிகரித்துள்ளதால் பகல் 11 முதல் பிற்பகல் 3:30 மணி வரை பொதுமக்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டுமென்று தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார். மேலும் கூறியதாவது: உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பராமரிக்க தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். பயணத்தின் போது குடிநீரை எடுத்துச் செல்ல வேண்டும். வீட்டில் சமைத்த உணவுகளை சாப்பிட வேண்டும். அதிக வெயில் நேரங்களில் வெளியே செல்லாமல் முடிந்தவரை வீட்டில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பூச்சொரிதல் விழா நேற்று சிறப்பாக தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனுக்கு பூச்சாற்றி தரிசனம் செய்தனர். உலக நன்மைக்காகவும் பக்தர்களின் நோய்கள் நீங்கி சகல பாக்கியங்கள் பெறவும் பக்தர்களுக்காக ஆண்டுதோறும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை சமயபுரம் மாரியம்மன் 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பார். அதன்படி நடப்பாண்டு பச்சை பட்டினி விரதம் நேற்று தொடங்கியது. வரும் 28 நாட்களும் சமயபுரம் கோயிலில் அம்மனுக்கு தளிகை, நைவேத்தியம் கிடையாது. துள்ளு மாவு, நீர்மோர், பானகம், இளநீர் ஆகியவை மட்டுமே நைவேத்தியமாக படைக்கப்படும். திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பூத்தட்டுகளை ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனுக்கு சாற்றினர். மேலும் வெளியூர்களில் இருந்தும் இன்று 22 கேரட் தங்கம் விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் தங்கம் 6,150 ரூபாயாகவும் 8 கிராம் தங்கம் 49,200 ரூபாயாக விற்கப்படுகின்றது. இன்று வெள்ளி விலை கிராமிற்கு 20 பைசா குறைந்து 1 கிராம் வெள்ளி 79 ரூபாயாக விற்கப்படுகின்றது.